நோட்ஸ் எடுக்கிறீங்களா? ஓகே. ஹீலிங் சர்வீஸ். ஓகே, நோய்களை குணப்படுத்துவது வந்து ரெண்டு வகையில் நோய்களை குணப்படுத்த முடியும். ஒன்று, வரங்களை பயன்படுத்தி, யூசிங் த கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் யூ கேன் ஹீல் த சிக். You can go to 1 Corinthians chapter 12. 1 Corinthians chapter 12 from verse 7 we'll read. Okay. 1 Corinthians chapter 12 verse 7. 1 Corinthians chapter 12 verse 7. இதில் வந்து St. Paul is talking about the gift of the Holy Spirit. ஒரு ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? ஓகே, எல்லா இடத்துக்கும் எடுத்துக்கோங்க, பொறுமையா போறோம், அவசரம் இல்லை. 1 Corinthians chapter 12 verse 7. பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. அப்போ ஹோலி ஸ்பிரிட் கிஃப்ட் கடவுள் எதுக்கு கொடுக்கிறார்? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கிவிங் த ஹோலி ஸ்பிரிட் கிஃப்ட்? நம்மளை வழி நடத்திருக்கு பிரதர். மைக் மியூட் ஆயிருக்கு பிரதர், நம்மளை வழி நடத்திருக்கு. ஓகே, ஆனா இங்க பைபிள் என்ன போட்டிருக்கு பிரதர்? ப்ராஃபிட் நம்மளோட மேனோட வைட்டலுக்காக தான் ப்ரொவைட் பண்ணுறோம். மேனோட நீட்ஸ் அண்ட் இதுக்காக. ஓகே, இங்கிலீஷ்ல பார்க்கலாம். But the manifestation of the Spirit is given to every man to profit withal. ஓகே, யார் ப்ராஃபிட் பண்றதுக்கு? For the common people, for the church. ஓகே, ஸோ ஒரு விஷயம் நம்மளுக்கு ரொம்ப கிளியராக ஞாபகம் வச்சிருக்கணும். ஹோலி ஸ்பிரிட் கிஃப்ட் கொடுக்கறது திருச்சபையை கட்டி எழுப்புறதுக்காக, பொது நன்மைக்காக கிடையாது. பொது நன்மைக்காக, நம்முடைய சுய நன்மைக்காக கிடையாது. The purpose of giving Holy Spirit, there are two things. One is Holy Spirit anointing, other one is gift of the Holy Spirit. Both are not same. Got it? Holy Spirit நமக்குள்ள வர ஞானஸ்தானம் வாங்க வராரு, gift நமக்குள்ள வருது. அப்போ இந்த ஆவியானவர் நம்மளை, நீங்க மரிய பிரபாகர் பிரதர் சொன்ன மாதிரி, ஹோலி ஸ்பிரிட் வருது நம்மளை வழி நடத்துறதுக்காக, நமக்கு துணையாளராக வருகிறார். நம்மளை கடவுளுடைய வார்த்தையில் வழி நடத்துறதுக்கு, சத்தியத்தில் வழி நடத்துறதுக்கு, உண்மையில் வழி நடத்துறதுக்காக ஹோலி ஸ்பிரிட் வரார். ஓகே, அது ஹோலி ஸ்பிரிட் அனாயிட்டிங்குடைய பர்பஸ். இன்னொன்று கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். கிஃப்ட்னும் போது there are 9 gifts of the Holy Spirit. இந்த கிஃப்ட்ஸ் கொடுக்கறது எதுக்காக கொடுக்குறாரு? Why the gift of the Holy Spirit is given? This is very important. I want you to confess. Unmute the mic and confess. Why the gift of the Holy Spirit is given? For the welfare of the church. For the welfare of the people, welfare of the church. To build the church, the gift of the Holy Spirit is given. நம்முடைய பர்சனல் கெயின் கிடையாது. நாளைக்கு கடவுளுடைய கிஃப்ட் ஒர்க் பண்ணும்போது நம்ம பேர் நல்லா வரணும், நான் எல்லாத்தோட எல்லாரும் என்ன ப்ரைஸ் பண்ணணும், இல்லை அதை வச்சு பணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது மைண்டில் ஒரு தாட் வந்ததுன்னா நம்மகிட்ட யார் பேசிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். என்சி டெவில் பேசிட்டு. டெவில் பேசுகிறான்னு அர்த்தம். புரியுதா? நம்ம ஹீலிங் பண்ணும்போது எல்லாம் நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணணும், நம்மளை வந்து பெருமையாக பேசணும் அப்படிலாம் மனசில் தாட் வந்ததுன்னா சாத்தான் பேசுகிறான்னு அர்த்தம். ஓடி போட நாயன்னு சொல்லணும் நமக்கு. when somebody is healed through us, people will come and say, brother, நீங்கள் ஜெபம் பண்ணனால தான் எனக்கு சரியாக போச்சு, ரொம்ப நன்றி. உடனே அப்படி நம்ம காலை தூக்கி விட்டு, ஓகே தேங்க்யூ சிஸ்டர் அப்படின்னு போனோம்னா சாத்தான் உள்ள வந்து உட்காந்துப்போம். நான் கிளாஸ் எடுக்கிறதுனா ஃபர்ஸ்ட் நான் இதை எடுக்கிறேன், ரொம்ப முக்கியம். ஆல் க்ளோரி ஷுட் கோ டு ஜீசஸ். பிரதர் இன்னைக்கு பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் பண்ணும்போது என்ன சொன்னாங்க? உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் ஆண்டவருடைய மாட்சிக்காக செய்யணும். when somebody comes and praises, we should not enjoy that glory. The glory should go to God. நாளைக்கு வந்து ஒருத்தர் சொல்றாங்க, பிரதர் நீங்கள் வந்து அன்னைக்கு ப்ரேயர் பண்ணனால தான் நாங்கள் பொழைச்சோம், தேங்க்யூ பிரதர், நாங்கள் ஒரு கிஃப்ட் அப்படின்னு கொடுத்தா என்ன சொல்லணும்? ஓகே ஓகே, வேற இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லக்கூடாது. புரியுதா? இதெல்லாம் வரும், பின்னால வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே, அது மாதிரி பணத்துக்கு ஆசைப்படக்கூடாது, ரொம்ப முக்கியம். Holy Spirit gift is not for making money. Sometimes people use this to make money.
அப்புறம் நம்ம சாத்தான் கையில் மாட்டிப்போம். The moment people see that, okay, healing is happening through you, people will treat you very differently. They give a lot of respect. மரியாதை ரொம்ப ஜாஸ்தியாக கொடுப்பாங்க. ஏன்னா கடவுள் உங்கள் மூலமாக செயல்படுறான்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க? மக்கள் ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. அப்புறம் நம்ம வந்து பெருமை வந்துடக்கூடாது. அடுத்தது, we should not dominate people. நான் கொஞ்சம் ஸ்பெஷல், அவங்க நம்மளோட மட்டன்ற ஒரு எண்ணம் வரக்கூடாது. வந்த உள்ள யார் வந்துட்டாங்கன்னு அர்த்தம்? யார் வந்திருக்காங்கன்னு அர்த்தம்? பக்கத்து வீட்டுக்காரன் உள்ள வந்துட்டான்னு அர்த்தம். பிரைஸ் லார்ட், ஹalleluya. ஸோ நம்ம ஸ்பிரிச்சுவலில் க்ரோ ஆக அன்பு வளரணும், தாழ்ச்சி வளரணும். லவ் அண்ட் ஹியூமிலிட்டி இஸ் த டூ சைன்ஸ் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் growth, நாட் தி கிஃப்ட்ஸா. ஒருத்தர் மூலியமா கிஃப்ட் ஆப்ரேட் ஆகும்போது அவர் ஸ்பிரிச்சுவலாக ரொம்ப பவர்ஃபுல் ஆகிட்டாருன்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிஃப்ட் இருக்கிறவங்க நரகத்துக்கு போக முடியுமா? முடியாதான்? கேன் somebody with a Holy Spirit gift can go to hell? Yes, Yes. possible. Possible. How about others? Holy Spirit gift இருக்குது, அவங்க ப்ரேயர் பண்ண மக்கள் ஹீல் ஆறாங்க. இந்த மாதிரி ஆளுங்க நரகத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சொல்ல சிஸ்டர், நீங்க தலையாட்டக்கூடாது. சான்ஸ் இருக்கு. பைபிள் ஏதாவது வசனம் இருக்கா அப்படி? பைபிள் எங்கேயாவது ஜீசஸ் சொல்றாரா? எது மானிட சொன்னாலும் மகனுக்கு எதிரான பாவங்கள் மன்னிக்கப்படும், ஆனால் தூய ஆவிக்கு எதிரான பாவங்கள் மன்னிக்கப்படாது. அது வந்து சின் அகைன்ஸ்ட் த ஹோலி ஸ்பிரிட். நான் என்ன சொல்றேன், ஐ am I am doing a healing service, I am giving prophecy, I am healing people, but even doing all those things, people can go to hell. See, ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றார், மக்கள் என்னிடம் வந்து நான் உன் பெயரால் பேயை ஓட்டினோம், வல்ல செயல்கள் செய்தோம், தீர்க்க தரிசனம் சொன்னேன்னு வந்து சொல்லுவாங்க, ஆனா எனக்கு யாருன்னு தெரியாதுன்னு சொல்லுவேன்னு சொல்றார். ஞாபகம் இருக்கா? பைபிளுடைய வார்த்தை இருக்கா? நான் செக் பண்ணி பார்க்கலாமா அந்த வார்த்தை எங்க இருக்குன்னு சொல்லிட்டு? Okay, Matthew chapter 7 verse 22. மத்தேயு அதிகாரம் 7 இறை வசனம் 22 23 21 இருந்தே படிக்கலாம். என்னை என்னை நோக்கி நோக்கி படிமா. என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர். அந்நாளில் பலர் என்னை நோக்கி, ஆண்டவரே ஆண்டவரே, உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா? உம் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா? உம் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர். அதற்கு நான் அவர்களிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது, நெறிக்கேடாக செயல்படுபவரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன். சோ இப்ப இந்த மக்கள்லாம் யாரு? ஏசு கிறிஸ்து பேரால பேயை ஓட்டினவங்க, ஏசு கிறிஸ்து பேரால தீர்க்க தரிசனம் சொன்னவங்க, ஏசு கிறிஸ்து பேரால நற்செய்தி அறிவித்தவங்க. அவங்க போயிட்டு ஆண்டவரே எங்களுக்கு தெரியலையான்னு கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்ல, எனக்கு தெரியாதவங்களான்னு சொல்றாரு. ஏன்? ப்ரீச் பண்ணா போதாது, அற்புதங்கள் செஞ்சா போதாது, ஆனா அவருடைய வார்த்தை பிரகாரம் நடக்கலைன்னா, பிதாவின் திட்டம் பிரகாரம் நம்ம வாழலைன்னா நரகத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப எது முக்கியம்? அற்புதம் செய்யறது முக்கியமா, கடவுள் சொன்னபடி வாழ்றது முக்கியமா? கடவுள் சொன்னபடி வாழ்றதுதான் முக்கியம். ஓகே, இப்போ கிஃப்ட் வேணுமா வேண்டாமா? வேணும். வேணும் வேணும், எப்படி இருந்தாலும் வேணும். ஓகே, கிஃப்ட் நல்லதா கெட்டதா? நல்லது. சி, கடவுள் கொடுக்குற எல்லாமே நல்லதுதான். ஓகே, காட் இஸ் காட் ஆஃப் குட் திங். ஓகே, நன்மையின் பிறப்பிடம். அப்போ கடவுள் கொடுக்குற எல்லாமே நல்லது தான். ஆனால் அந்த நல்லதை நம்ம கொஞ்சம் தப்பாக யூஸ் பண்ணோம்னா பெருமை வந்துடும். அதான் நான் சொல்ல வரேன். யூ மே ஹாவ் அ ப்ராஃபஸி கிஃப்ட். ப்ராஃபட்டிக் கிஃப்ட்னா என்னன்னு தெரியுமா? தீர்க்க தரிசனம் வரணும்னா என்ன தெரியுமா?
சொல்லுங்க பார்க்கலாம். தீர்க்க தரிசன வரம்னா என்ன அர்த்தம்? யாராவது ஒருத்தர் ஷேர் பண்ணலாம். சாண்ட்ரியா, இன்னைக்கு என்ன மௌனம் வருதம்மா? அம்மா சாண்ட்ரியா, இன்னைக்கு என்ன மௌனம் வருதம்மான்னு கேட்டேன். இல்ல. ஓகே. இல்லை, எந்த கேள்விக்கும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறியா? ஒருவேளை விரதம் இருக்கிறியான்னு பார்த்தேன். சைலன்ஸ் ஃபாஸ்டிங்கா? ஓகே. சி, எல்லா கிஃப்ட்டும் நல்ல கிஃப்ட் தான். பட் gift வரும்போது ப்ரைடு வந்துடக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய ப்ரீச்சர்ஸ் வந்து அதனால தான் கிஃப்ட்டை பற்றி சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, கிஃப்ட்டை கொடுக்க மாட்டாங்க. நான் கூட நிறைய நேரத்தில் யோசிச்சிருக்கேன், எதுக்கு இப்படி இருக்கிறாங்க? கடவுளுக்கு இலவசமாக கொடுத்துருக்கேன், இலவசமாக கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? ஆனால் மக்கள்கிட்ட gift வந்தவொடனே நிறைய பேருக்கு ப்ரைடு வந்துடுது. நாங்கள் ஏதோ ஸ்பெஷல் ஆகிட்டோம். ஆ, கிஃப்ட் வந்து நம்ம ஸ்பெஷலா? நோ. ஜீசஸ் உள்ள இருக்கிறார், அதனால வி ஆர் ஸ்பெஷல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜீசஸ் இஸ் இன்சைட் ஆஃப் அஸ், பிகாஸ் ஆஃப் தட் வி ஆர் ஸ்பெஷல். நாட் பிகாஸ் ஓகே சம் கிஃப்ட் இஸ் ஆப்ரேட்டிங் த்ரூ அஸ்னால கிஃப்ட் கிடையாது. அகெயின் ஸ்பிரிச்சுவல் growth இஸ் நாட் டிபெண்ட் அப்பான் யுவர் ஸ்பிரிச்சுவல் பவர். ஸ்பிரிச்சுவல் growth டிபெண்ட்ஸ் அப்பான் லவ். நீங்கள் மற்றவங்ககிட்ட காமிக்கிற அன்புலையும் தாழ்ச்சியிலும் தான் உண்மையிலே நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் வளர்ந்துருக்குமா. நம்ம வந்து ஒரு ப்ரேயர் கை இப்படி கை நீட்டினோன்னு ஒரு 10 பேர் பொத்துன்னு கீழே விழுறாங்க ஆவியில நிரம்பி. இதனால நம்ம ஆவியில வளர்ந்துட்டோம்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் ஒருத்தன் கஷ்டப்படும் போது நம்ம இருதயத்தில் கண்ணீர் வந்ததுன்னா, பெயின் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணோம்னா, அதுதான் உண்மையான கிறிஸ்துவ அன்பு. யோவான் என்ன சொல்றாரு? கண்ணால் பார்க்கிற சகோதரனை அன்பு செய்யாவிடில் காணாத கடவுளை நீ எவ்வாறு அன்பு செய்வாய்? அப்ப உண்மையான ஸ்பிரிச்சுவல் growth, ஒருத்தர் வந்து ஆன்மீக வாழ்க்கையில் நல்லா வளர்ந்துருக்காருன்னா எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? மற்றவரிடம் அவர் காண்பிக்கிற அன்பு வச்சு. ரெண்டாவது என்னது? தாழ்ச்சியை வச்சு. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். ஓகே, இப்போ சப்ஜெக்ட் ஏன் நான் இதை இவ்வளோ பேசுறேன்னா, நாளைக்கு நம்ம மூலியமா கடவுள் செயல்படும் போது எல்லாம் வந்து சொல்லுவாங்க, பிரதர் சூப்பர் பிரதர், நான் நடக்க முடியாம இருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டேன் பிரதர், உங்களால தான் பிரதர்னுவாங்க. அது சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும்? மனசுல நம்ம என்ன தெரியுமா சொல்லணும்? ஜீசஸ் ஜீசஸ் சொல்லணும், ஆண்டவரே இந்த பெருமைலாம் உங்களுக்கு தான், நான் ஒன்றும் கிடையாது, நான் வெறும் கழுது தான். சூப்பர். கரெக்டா? ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. ஜீசஸ் வந்து ஜெருசலேம் வரும்போது எத்தனை கழுது கூட வந்தது? கழுது. கழுது மேல தானே வராரு. மூன்று. ஆ, கழுது 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 மேல வந்தாரா, கழுத குட்டி மேல வந்தாரா? கழுது குட்டி. ஆ, வெரி குட். எதுக்கு அதுல வெறும் கழுத குட்டி தான் வந்ததா, கழுதையும் கூட வந்ததா? ஓகே ஃபைன், அது அப்புறமா நீங்க படிச்சு பாருங்க. போய் எடுக்கும்போது ஒரு கழுதையும் கழுத குட்டியும் இருக்குது. அது இன்டைரக்டா யாரை ரெஃபர் பண்ணுதுன்னா, ஜீசஸ் அண்ட் மதர் மேரியும் ரெஃபர் பண்ணும். ஓகேயா? இப்போ இல்ல, இது ஜீசஸ் வந்து கிங் ஆஃப் கிங் பிரேயர் இல்லையா? மீட்டிங். எதுக்கு கழுத குட்டி மேல வர? ஓகே ஃபைன். இந்த ரெண்டு கழுத குட்டி என்ன பண்ணிச்சான்? எல்லாம் முடிஞ்ச அப்புறம், இப்போ ப்ரொசஷன்லாம் முடிஞ்ச அப்புறம் சொல்லிச்சான், என்னை பார்த்து எவ்வளோ மரியாதை பத்தியா எல்லாரும். ஆ, என்னை பார்த்த உடனே வணங்குனாங்க, எனக்கு வந்து ஓசானா சொன்னாங்க, எனக்கு ரெட் கார்பெட்லாம் விரிச்சாங்கன்னு சொல்லி அந்த கழுதைக்குட்டி ரொம்ப பெருமைப்பட்டுதான். இப்போ அந்த கழுதைக்குட்டி பெருமைப்பட்டது கரெக்டாக தப்பா? தப்பு. ஏன் தப்பு? எல்லாம் செஞ்சாங்க இல்லையா? ஆனா அதெல்லாம் துணியெல்லாம் கீழே போட்டு. செஞ்சது ஆ, ஜீசஸ்க்காக தான் செஞ்சாங்க, அதுக்காக கிடையாது. ஆ, அதே மாதிரி தான் நம்ம போய் ஹீலிங் பண்ணும்போது, ஹீலிங் நடந்தால் யார் ஹீலிங் பண்ணுறது? ஜீசஸ் பண்ணுறாரு. ஓகே. ஜீசஸ். ஆ, மக்கள் வந்து பிரதர் சூப்பர் பிரதர், 10 நாளாக பெட்டில் கிடந்தேன், நீங்கள் வந்து ஜெபம் பண்ண எந்திரிச்சு நடந்துட்டேன், ஜுரம் சரியாயிடுச்சுனாங்கன்னா அந்த மகிமையில யாருக்கு போகணும்? ஜீசஸுக்கு போகணும். நம்ம கழுதுன்றதை மறந்துடக்கூடாது. நம்ம காலர் தூக்கி விட்டு ஆஹா என்னதான் எல்லாம் ப்ரைஸ் பண்றாங்கன்னு நினைச்சோம்னா சாத்தம் உள்ள வந்துடும். ப்ரைஸ் லார்ட். பி கேர்ஃபுல். ஏன்னா இந்த நிறைய பேர் அனாயிட்டிங் வந்து ஒரு ஹீலிங் எல்லாம் பண்ண ஆரம்பிச்ச உடனே கொஞ்சம் ப்ரைடு வந்துடுது, நம்ம கொஞ்சம் மேலே இருக்கிற மக்கள் கீழே இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுது, விச் இஸ் ராங். ஓகே, another thing, we should know the relationship between God, servant of God, and the children of God. எழுதிக்கோங்க, relationship between God, servant of God, and the children of God.
இப்போ ஜீசஸ் உலகத்தில் உயிரோடு இருக்கும்போது he went and healed the sick people, right? அப்போ ஜீசஸ் வந்து நான் ஜீசஸ்னு போய் பண்ணாரா, சன் ஆஃப் காட்னு போய் பண்ணாரா? Son of God. இல்லையா? அடிக்கடி ஜீசஸ் சொல்ற ஒரு வார்த்தை ஐ ஆம் சன் ஆஃப் காட், இல்லையா? அப்போ கடவுள் இருக்கிறாரு, சன் ஆஃப் காட் ஜீசஸ் போயிட்டு என்ன பண்றாரு? மக்களை ஹீல் பண்றாரு. ஸோ இஸ் ஆக்டிங் ஆஸ் எ ஏஜென்ட் ஆஃப் காட் த ஃபாதர். கரெக்டா? காட் த ஃபாதர் ஏஜென்ட்டா யாரை போய் ஹீல் பண்றாரு? பீப்புளை போய் ஹீல் பண்றாரு. பீப்புள் யாரு? கடவுளுடைய மக்கள். ஸோ காட் இஸ் தேர் அண்ட் சில்ட்ரன் ஆஃப் காட் இஸ் தேர். ஜீசஸ் இஸ் கோயிங் ஆஸ் அ ஏஜென்ட் ஆர் அ சர்வெண்ட் டு கோ அண்ட் ஹீல் த பீப்புள். இப்போ நம்ம போகிறோம், ஒருத்தர் நம்மளுக்கு உடம்பு சரியில்லை நம்மகிட்ட வராங்க. ஸோ வி ஆர் ரெப்ரசன்டிங் ஹோம் தேர், வி ஆர் ரெப்ரசன்டிங் ஜீசஸ். கரெக்டா? ஜீசஸ் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து ஜீசஸுடைய வேலைக்காரங்க. யாரை போய் ஹீல் பண்ண போகிறோம்? சில்ட்ரன் ஆஃப் காட், ரைட்? ஓகே, ஹூ இஸ் த பாஸ் நவ்? God Who the is the Father. boss? God the Father is the boss or Jesus is the boss? நம்ம யாரு? Who we Servant. are? We are servant of God. We are, yeah. போப்புக்கு பேர் என்னது? சர்வெண்ட் ஆஃப் சர்வெண்ட். வேலைக்காரனுக்கு வேலைக்காரன்றதான் போப்புடைய டெஃபினேஷன். அதுதான் வேலைக்காரனுக்கு வேலைக்காரன். நம்மளும் அது மாதிரி வேலைக்காரன் தான். ஸோ காட் த ஃபாதர் எஜமான் இருக்காரு, நம்ம அவருடைய வேலைக்காரங்க. யாரை போய் யாருக்கு சர்வ் பண்ண போகிறோம்? Children of God. Children. ஓகே, எஜமானுடைய பிள்ளைங்களுக்கு சர்வ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் உலகப்பூர்வமாக எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு வீட்டில் வேலைக்காரனாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. எஜமான் இருக்கிறாரு, எஜமானுடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. நம்முடைய வேலை என்னது? அந்த வீட்டு வேலைக்காரன். அதே போல் எஜமான் காட் த ஃபாதர், அவருடைய பிள்ளைங்க கிறிஸ்தவ மக்கள் மற்ற மக்கள். நம்ம என்னது? வீட்டில் இருக்கிற வேலைக்காரன். இதில் வேலைக்காரனுக்கு மரியாதை ஜாஸ்தியா, சில்ட்ரனுக்கு மரியாதை ஜாஸ்தியா? Children. சாண்ட்ரியா நீ சொல் பார்க்கலாம். Children. ஓகே, அப்போ ஊழியக்காரனுக்கு மரியாதை ஜாஸ்தியாக இருக்கணுமா? கடவுள் பார்வையில் யார் முக்கியம்? ஊழியக்காரன் முக்கியமா, கிறிஸ்தவ மக்கள் முக்கியமா? மக்கள் தான் முக்கியம். புரியுதா? இது நம்மளுக்கு மைண்டில் இருக்கணும். கடவுளுடைய பிள்ளைங்களுக்கு வேலை செய்யறதுக்கு பேர் தான் வேலைக்காரன், இல்லைன்னா ஊழியக்காரன். ஆனால் நார்மலாக என்ன நடக்குது? ஊழியக்காரருக்கு பயங்கர பெரிய மரியாதை. உலகத்தில் ஊழியக்காரன் மரியாதை கொடுக்குறாங்களா இல்லையா? ஆமாம். யூத் ரெட்டிட்டு வந்தீங்க, எல்லாருக்கும் யாருக்கு மரியாதை கொடுத்தீங்க? ஓ, கில்பர்ட் பிரதர். உலகம் அப்படி தான் செய்யும். ஆனால் மனசில் என்ன இருக்கணும்? நான் வேலைக்காரன், கடவுளுடைய பிள்ளைங்களுக்கு வேலை செய்யறதுக்கு வந்திருக்கிறேன். அந்த மைண்டில் தான் நம்ம மக்களை அப்ரோச் பண்ணணும். இஸ் திஸ் கிளியர்? இல்லைன்னா என்ன ஆகிடும்? கொஞ்சம் பேர் புகழ் வரும்போது நம்ம கொஞ்சம் பந்தா காமிக்க ஆரம்பிப்போம். யாராவது வந்தாங்கன்னா டைம் இல்லை, அப்புறம் வாங்க, கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன்னு சொல்லுவானு. அப்படி சொன்ன அடி உள்ள மேலே இருந்து. ஏன்? பாஸுக்கு பிள்ளைங்களுக்கு வேலை செய்யறது நம்ம வந்திருக்கிறோம். புரியுதா? வேலைக்காரன் இப்போ நீ ஒரு வீட்டில் வேலை செய்ய, ஒரு பங்களாவில் வேலை செய்கிறீங்கப்பா. ஒரு பாஸ் இருக்கிறாரு, பாஸ் பிள்ளை கூப்பிட்டானா, இல்லை டைமில் பிஸியாக இருக்குன்னு சொல்ல முடியுமா? வேலைக்காரன் சொன்னால் என்ன ஆகும்? பாஸ் சீட்டை கழிச்சிடுவார். கரெக்டா? இந்த மைண்ட் செட் நம்மளுக்கு இருக்கணும். அதான் அதுக்கு பேர் தான் உண்மையான ஊழியக்காரன். ஆனால் உலகத்தில் நம்ம அப்படி ஊழியக்காரங்க பார்க்கறது கிடையாது. ஊழியக்காரனா பயங்கர ஒரு பெருமையான ஒரு வேலையாக இருக்கு. ஆனால் கடவுள் பார்வையில் அப்படி கிடையாது. அதனால ஜீசஸ் என்ன சொல்றாரு? எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு பயனற்ற ஊழியக்காரன் சொல்லிட்டு போன்றார். கரெக்டா? அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. நீ தோட்டத்தில் வேலை செய்கிற, நீ வந்த உடனே என்ன பண்ற? நான் டயர்டாக வந்திருக்கேன், எனக்கு சாப்பாடு போடுன்னு எந்த வேலைக்காரனும் சொல்லுவானா? சொல்ல மாட்டான். நீ தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தாலும், வயலில் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தாலும், வீட்டு எஜமானுக்கு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு நான் பயனற்ற ஊழியக்காரன், என்னுடைய வேலையை தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு போ. அந்த மைண்ட் செட் நம்மளுக்கு வரணும். ஐ எம் அ சர்வன்ட் ஆஃப் காட் அண்ட் சர்வன்ட் டு த பீப்புள் ஆஃப் காட். இஸ் திஸ் கிளியர்? கிரேசி, புரியுதா? நாளைக்கு 2 இடத்துல மெசேஜ் கொடுத்த உடனே மக்கள் வந்து சிஸ்டர் உங்க மெசேஜ் சூப்பர் சிஸ்டர் அப்படின்னு நம்மளுக்கு அப்படி தூக்கி விட்டுறக்கூடாது காலரை. கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேலைக்காரன் என் வேலையை செஞ்சேன், ஆண்டவரே புகழ்ச்சிலாம் உங்களுக்கு தான் நம்ம மனசில் சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். ஓகே, இப்போ மறுபடியும் நம்ம சப்ஜெக்ட் போகலாம்.
ஒன்று பரிசுத்தாவி, பரிசுத்தாவியான உள்ள வரும்போது நம்மளை ஆழ்ந்த சத்தியத்துக்குள் வழி நடத்துகிறார். இன்னொன்று பரிசுத்தாவியுடைய கொடைகள். அந்த கொடைகள் தான் 9 கொடைகள் இருக்குது. அந்த கொடைகளை பற்றி நம்ம டீட்டெயிலாக அப்புறம் பார்க்கலாம். இந்த கொடைகள் எதற்காக கொடுக்கப்படுது? பொது நன்மைக்காக கொடுக்கப்படுது. சர்ச்சை கட்டி எழுப்புறதற்காக, திருச்சபையை கட்டி எழுப்புறதற்காக, மக்களை, வீழ்ந்து போன மக்களை தூக்கி விடுறதுக்கு, துன்பப்படுற மக்களை துன்பத்திலிருந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு, பாவத்தில் இருக்கிற மக்களுக்கு விடுதலை கொடுக்கறதுக்கு, நோயில் இருக்கிற மக்களுக்கு விடுதலை கொடுக்கறது. இதெல்லாம் தான் ஜீசஸ் என்ன சொல்றாரு? லூக்கா 4வது அதிகாரம் 18-19 ஜீசஸ் இதுதான் சொல்றாரு. லூக்கா 4:18-19. இதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய வேலை. லூக்கா 4வது அதிகாரம் 18-19. ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். இதுதான் நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்லணும். கடவுள் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார், அனாயிட்டிங் பண்ணியிருக்காரு. ஏன்? ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். ஒரு ஊழியக்காரனுடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்னது? எத்தனை பேர் வேலை செய்றீங்க? இதுல யாராவது வேலை செய்றீங்களா? எனிபடி இஸ் ஒர்க்கிங்? மரியா ஒர்க் பண்றீங்க இல்லையா? உங்க பாஸ் உங்களுக்கு என்ன கம்பெனியில் என்னென்ன வேலை செய்ய சொல்லியிருக்காரு உங்களுக்கு சொல்லியிருப்பாரா? இதெல்லாம் நீ செய்யணுமான்னு சொல்லியிருப்பார் இல்லையா? அதுக்கு பதில் ஜாப் டிஸ்கிரிப்ஷன். ஒரு கம்பெனியில் போனோம்னா உன்னுடைய வேலை இதெல்லாம் நீ செய்யணும்பா. இப்போ உங்களை ஒரு கம்பெனியில் மேனேஜராக அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு டாய்லெட் க்ளீன் பண்ண சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க இல்லையா? ஆஃபீஸ் பாய் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு பர்ச்சேஸ் ஆர்டர் சைன் பண்ண சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதே போல ஊழியக்காரனுக்கு ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதுதான் இந்த இந்த இது. ஒரு ஊழியக்காரனுடைய வேலை என்ன? என்ன வேலை? நம்முடைய வேலை ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிப்பது நம்முடைய வேலை. சிறைப்பட்டோர், பாவத்தில் சிறைப்பட்டு இருக்கிறவங்க, பாவத்திலிருந்து வெளியில வர முடியாம இருக்கிறவங்கள விடுதலை செய்து அனுப்புவது. ஒரு சாத்தானுடைய பிடியில் இருக்கிறவங்கள டெலிவரன்ஸ் பண்ணி அனுப்புறது நம்முடைய வேலை. பார்வையற்றோர் பார்வை பெறுவர். இது 2 அர்த்தம் உண்டு. ஒன்று கண் பார்வை இல்லாதவங்களுக்கு பார்வை கொடுக்கணும். இன்னொன்று இறை வார்த்தை பற்றி அறிவில்லாதவங்களுக்கு, அதனுடைய உண்மையான மீனிங் தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களுடைய கண்களை திறந்து விடுறது. ஆவிக்குரிய கண்களை திறந்து விடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும். சாத்தானால மறுபடியும் கண்ட்ரோல் ஆகி சாத்தானுக்கு அடிமையா இருக்கிற மக்களை விடுதலை பண்ணி அனுப்பணும். இதெல்லாம் செஞ்சாதான் நம்ம ஊழியக்காரன். இதை முக்கியமா 3 வகையில் சொல்லலாம், 3 ஆக்டை சொல்லலாம். ஒன்று, பரலோகத்தை குறித்த நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். 2வது, நோயில் இருக்கிறவங்கள குணப்படுத்தணும். 3வது, பேய்களை ஓட்ட வேண்டும். இந்த 3 தான் ஒரு ஊழியக்காரனுடைய வேலை. ஃபர்ஸ்ட் என்னது? ரைட் அ நோட், ஐ வில் கோ ஸ்லோலி, நோ ப்ராப்ளம். ஒரு ஊழியக்காரனுடைய வேலை முதல்ல பரலோகத்தை குறித்த நற்செய்தியை அறிவிக்க செய்ய வேண்டும். சும்மா மற்ற நற்செய்தி இல்லை. நீங்கள் நல்லா இருங்க, எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, அன்பா இருங்க, இதுக்கு பேர் நற்செய்தி கிடையாது. பரலோக ராஜ்யம்னா என்ன? பரலோக ராஜ்யா யாரு? இந்த பரலோக ராஜ்யம் எப்படி நிறுவப்படுது? பரலோக ராஜ்யத்தில் சட்டத்திட்டங்கள் என்ன? இதெல்லாம் டீப்பாக எடுக்கிறது பேர் தான் நற்செய்தி. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பரலோக ராஜ்யத்தை குறித்த நற்செய்தி. லூக்கா 9வது அதிகாரம் 1வது இறை வார்த்தை. அதில் லூக்கா 10, லூக்கா 10வது அதிகாரம், சாரி, லூக்கா 10, 1, 2. இதற்கு பின்பு ஓகே, ஒரு செகண்ட். இல்லை, இந்த மத்தேயு எடுத்துக்கலாம். ஒன்ஸ். மத்தேயு 10, மத்தேயு 10வது அதிகாரமா? எஸ், மத்தேயு 10வது அதிகாரம். Verse, uncle. 1, 1.
இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். Yeah. Mark 6:7. Mark 6:7. படி பார்க்கலாம். இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ம் ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். ஓகே. ஜீசஸ் ரெண்டு விஷயம் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் இது இன்னொரு இடத்துல என்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் போயிட்டு நம்ம நற்செய்தி அறிவிக்கணும், அடுத்தது நோய் நொடிகளை ஓட்டணும், குணப்படுத்தணும், தீய ஆவிகளை துரத்தணும். இது மூணையும் செய்யும் பொழுதுதான் ஒரு ஊழியம் முழுமையடைகிறது. ஓகே. ஒரு பிரேயர் குரூப் போனால் 3 விஷயம் நடக்கணும். என்ன விஷயம் நடக்கணும்? முதல்ல கடவுளை பற்றிய நற்செய்தி, உண்மையான நற்செய்தி, சிலுவை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். கஷ்டமே இல்லை, ஜீசஸ்ட் வந்தால் அவனுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க சிலர். அது கரெக்டா? ஜீசஸ்ட் வந்தால் பிரச்சனையே வராதா? டெஃபினெட்லி நாட் அங்கிள். ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஓகே. ஜீசஸ் வந்தால் ஒரே பிரச்சனையா வருமா? ரெண்டுமே சரி கிடையாது. ஓகே. ஒரு சிலர் எப்படி ப்ரீச் பண்றாங்க, ஜீசஸ் வந்து அவங்களுக்கு பிரச்சனையே வராது, விச் இஸ் நாட் கரெக்ட். ஓகே. துன்பம் வராதுன்னு இயேசு கிறிஸ்து சொல்லவே இல்லை. இன்னொருத்தர் ஜீசஸ் வந்தாலே பிரச்சனைன்னு சொல்லி கொடுக்குறாங்க, அதுவும் தப்பு. கரெக்டா? ஜீசஸ் வந்து துன்பம் வராதுன்னு சொல்லலை, ஆனால் துன்பம் என்ன வந்தாலும் துன்பத்தை மேற்கொள்றதுக்குள்ள சக்தியை கொடுப்பேன்றாரு. ப்ராப்ளம் வில் கம், பட் ஹி வில் கிவ் அஸ் பவர் டு ஓவர் கம் த ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளம் வந்து ஐயோ ஜீசஸ் வந்ததுனால ப்ராப்ளம் வந்துச்சுன்னு சொல்லக்கூடாது. என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே see you have some problem, don't go and pray Lord remove this problem from me சொல்லக்கூடாது. how to overcome this problem, give me grace to overcome this problem கேட்கணும். ப்ராப்ளம் வராமல் இருக்குமா லைஃப்ல? problems will come, every human will face the problem, but we have to overcome the Jesus என்ன சொல்றாரு? நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்றாரு. so problems will come, but we have to overcome the problem by the help of Jesus. ஓகே. ஸோ நம்முடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன் 3 வேலை முக்கியமாக செய்யணும். ஓகே. ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ப்ரீச் த காஸ்பல், செகண்ட் யூ ஹேவ் டு ஹீல் த சிக். இதில் வந்து சின்ன சின்ன ஹீலிங்லாம் பண்ணலாம், பெருசெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஜீசஸ் சொல்லியிருக்காராம். ஹீலிங் த சிக் மீன்ஸ் ஆல் சிக்னஸ் இன்க்ளூடிங் ரைசிங் த டெட். ஜீசஸை பொறுத்த வரைக்கும் தூங்குறவனும் இறந்து போனவனும் ஒன்று தான். அகெயின் ஜீசஸை பொறுத்த வரைக்கும் தூங்குறவனும் இறந்து போனவனும் ஒன்று தான். எப்படி ஒரு தூங்குறவனை எழுப்பி விட முடியுமோ, இறந்து போனவனை ஜீசஸால் எழுப்பி விட முடியுமா? முடியாதான்? ஹலோ, யூத் மினிஸ்ட்ரியில் உள்ளவங்க இறந்து போனவங்க உயிர்ப்பிக்கணும், அது முக்கியம். யூ ஹேவ் டு ரைஸ் த டெட் பீப்புள். எத்தனை பேருக்கு அப்படி ஒரு ஆசை இருக்குது, இறந்து போனவங்களை உயிர்ப்பிக்கணும் ஜீசஸுடைய நாமத்தினாலன்னு சொல்லிட்டு? அன்சி அப்படியே ஸ்லோவா கையை அப்படி வெளிக்கலாமா வேணாமா யோசிச்சு பண்றேன். சரி, ஓகே. நீ எழுப்பி விட போறியா, ஜீசஸ் எழுப்பி விட போறாரோ? ஜீசஸ் தான் எழுப்பி விட போறேன். ஓகே. அது நம்மளுக்கு இருந்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. we are not going to raise anybody. The Jesus who is inside of us will raise the dead people. Correct? Yes, Okay. uncle. So sickness means all kind of sickness, cancer, any sickness God can heal. So preach the gospel, heal the sick. Third, என்னது? பேய் ஓட்டுறது. பேய் ஓட்டுறது கிறிஸ்தவனுடைய வேலையா இல்லை வெறும் ஃபாதர்களுடைய வேலையா? குருக்களுடைய வேலை மட்டுமா? Every Christian should know cast out the demon. மக்கள்கிட்ட இருக்கிற தீய சக்தியில துரத்துறது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய ஒரு கடமை. ஸோ இது 3 தான் நம்முடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன். கரெக்டா? கிரேசி சொல்லு பார்க்கலாம், ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்னது? ஒரு கிறிஸ்தவனுடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன், ஒரு ஊழியக்காரனுடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன். எல்லாருக்கும் நற்செய்தி அறிவிக்கணும், நோயில இருந்து விடுதலை, ஆண்டவர் மூலியமா விடுதலை கொடுக்கணும், பேயில இருந்து விடுதலை கொடுக்கணும். ஓகே. ஆண்டவர் உங்க நாமத்தினால. உங்க சர்ச்சில் இது நடக்குதா 3? இல்ல brother. புரியுதுங்களா? எல்லாம் இந்த 3 நடக்குது. நடக்காதனாலதான் மக்கள் சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறாங்க. ஓகே.
these three should happen. ஜீசஸ் போன இடத்துல இந்த மூணு நடந்ததா நடக்கலையா? நடந்துச்சு. நடந்துச்சு. அப்போஸ்தலர் போன இடத்துல இந்த மூணு நடந்ததா நடக்கலையா? நடந்துச்சு. ஓகே, இப்போ புரியுதா ஏன் ஆதி காலத்துல திருச்சபை பயங்கரமா வளர்ந்தது, இன்னைக்கு ஏன் வளர மாட்டேங்குதுன்னா நம்ம ஜாப் டிஸ்கிரிப்ஷன் செய்யறது கிடையாது. அவர் மெயின் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இஸ் டு preach the kingdom of God, to heal the sick, to deliver the people from the devil. இது மூணு ஒரு இடத்துல நடக்கும்போது கூட்டம் ஆட்டோமேட்டிக்காக வரும், மக்கள் will change, மக்கள் will be converted. ஸோ இஃப் யூ வாண்ட் டு preach the gospel, if you want to serve the Lord, இந்த மூணையும் நம்ம பண்றதுக்கு நம்ம தயாராகணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். Praise the Lord. ஸோ இதுல வந்து நம்ம எப்படி வந்து மக்களை குணப்படுத்துறது பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் சொன்னது புரியுதா? நான் ஒவ்வொரு ஏரியாவை டச் பண்ணிட்டு வரேன். ஏன்னா நம்ம ஹீலிங் பண்றதுக்கு முன்னால நம்முடைய மைண்ட் கரெக்டா இருக்கணும். இல்லைன்னா நம்ம ஹீலிங் பண்ணி நம்ம நரத்துக்கு போய் சேர்றது வாய்ப்பு உண்டு, பெருமை வந்துருச்சுன்னா. ஸோ வி ஷுட் நோ வாட் இஸ் த ஜாப் டிஸ்கிரிப்ஷன், வாட் இஸ் அவர் ரோல். கடவுள் முன்னால் நம்ம யாரு, மக்கள் யாரு, நான் யாரு, கடவுள் யார். கடவுள் எஜமான், எஜமானுடைய பிள்ளைங்க மக்கள், நான் வேலைக்காரன். இந்த மைண்ட் செட் நம்மளுக்கு இருக்கணும் போய் ஊழியம் பண்ணும்போது. சாண்ட்ரியா புரியுதா? புரியுது அங்கிள். என்ன அங்கிள், நான் என்னமோ ஊழியக்காரன் ரொம்ப பெருமையான வேலை நினைச்சேன், நீங்க வேலைக்காரன்னு சொல்றீங்க. ஊழியக்காரனா வேலைக்காரன் தான், ரெண்டும் ஒன்று தானே. ஊழியக்காரன்றது வேலைக்காரன் ஒரே ஒரே மீனிங்கா இல்லையா? ஒரே சேம் மீனிங் தான். ஆனா ஊழியக்காரன் சொல்லும்போது நமக்கு பெருமையா இருக்குது, வேலைக்காரன் சொல்லும்போது சீப்பா தெரியுது. ஆக்சுவலா அது வேலைக்காரனா வேலைக்காரன் தான். ஜீசஸ் அப்படிதான் சொல்றாரு, நம்ம பயனற்ற வேலைக்காரன் சொல்லிட்டு, யூஸ்லெஸ் ஃபெலோன்னு சொல்லிட்டு போன்றாரு. எதுக்கு ஜீசஸ் அப்படி சொல்றாரு நம்மளை யூஸ்லெஸ் ஃபெலோன்னு சொல்றான்னு சொல்லிட்டு? யூஸ்லெஸ் சர்வெண்ட். வை? பிகாஸ் எவ்ரி திங் இஸ் டன் பை ஜீசஸ் த்ரூ அஸ். அவருடைய கிருபையினால, அவர் உள்ள இருக்கிறதுனால எல்லாம் நடக்குது. நம்முடைய சக்தி ஒன்றும் கிடையாது. அதனால எல்லாம் செஞ்சு முடிச்சு என்ன சொல்றாரு? நான் பயனற்ற வேலைக்காரன். இது வந்து நம்ம மைண்டை கரெக்டாக டியூன் பண்ணோம்னா மக்கள்கிட்ட பேசும்போது நம்மளுக்கு பெருமை வராது, வி ஆர் கிரேட்டர் தேன் த பீப்புள்ன்ற ஒரு எண்ணம் வராது. இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், கடவுளுடைய பிள்ளைங்களுக்கு அவருடைய வார்த்தையை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். கரெக்ட். இப்போ கடவுள் பார்வையில் நீங்க கிரேட்டா, நான் கிரேட்டா? நாங்க தான் நாங்க தான் காட்ஸ் சில்ட்ரன். ஓகே, எல்லாம் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மேலே போகும்போது ஜீசஸ் சொல்லாரு, நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, நீ சிறியவற்றில் நம்பிக்கைக்குரியனா இருந்தா அதனால உன்னை பரலோக ராஜ்யத்தில் பெரிய ஒரு பொசிஷன் உட்கார வைக்கிறேன் வான்னு சொல்லி ஒரு ரிவார்டு கொடுப்பாரு. அது அப்புறம். ஆனா இங்க என்ன பண்ணோம், நான் வேலைக்காரன், அவருடைய வேலையை ஒழுங்கா செய்யணும். இஸ் தட் கிளியர்? ஓகே, now we'll go to again the same verse. 1 Corinthians chapter 12, 7. 1 Corinthians chapter 12, verse 7. பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. தூய ஆவியார் ஒருவருக்கு ஞானம் நிறைந்த சொல்வளத்தை அருள்கிறார், இன்னொருவருக்கோ அதே ஆவியார் அறிவு சேர்ந்த சொல்வளத்தை அருள்கிறார். அதே ஆவியார் வேறொருக்கு நம்பிக்கை அருள்கிறார். அந்த ஒரே ஆவியார் மற்றொருக்கு பிணி தீர்க்கும் அருள் கொடையை அளிக்கிறார். இது வந்து நோயை குணப்படுத்துகிற ஒரு வரம், கிஃப்ட் இல்லையா? மற்றவருக்கு பிணி தீர்க்கும் அருள் கொடையை அளிக்கிறார். அப்போ ஹீலிங் த பீப்புள் இஸ் ஒன் ஆஃப் த கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். கரெக்டா? இந்த கிஃப்ட் இருக்கிறவங்க ஜெபிச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நோய் குணமாகும். ஆகமாகதான். ஓகே, இது ஒரு மெத்தட்ல மக்களை குணப்படுத்துறது. இப்போ we go to Mark 16. Mark chapter 16. Mark chapter 16. From 16 we can start. Okay, 17 இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். Mark chapter 16 verse 17. சப்போஸ் நான் ஃபாஸ்டா பண்ண சொல்லுங்க, I will wait. பைபிள் எடுக்கணும் அங்கிள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. I will wait, then you can state one. Take the Bible. Okay, one of you read Mark chapter 16 verse 17 and 18. நம்பிக்கை கொண்டோர்
பின்வரும் அரும் ம் அடையாளங்கள் செய்வர். என் பெயரால் பேய்களை ஓட்டுவர். புதிய ஓகே, மொழிகளை வெயிட். யார் பேயை ஓட்டுவாங்க? நம்பிக்கை கொண்டோர். கான்வென்ட் சிஸ்டம் மட்டும் பேய் ஓட்டுவாங்கன்னு போட்டிருக்கா பைபிள்ல? இல்ல ஃபாதருங்க மட்டும் பேய் ஓட்டுவாங்கன்னு போட்டிருக்கா? ப்ரீஸ்ட் மட்டும் பேய் ஓட்டுவாங்கன்னு போட்டிருக்கா? இல்ல ஊழியக்காரங்க பேய் ஓட்டுவாங்கன்னு போட்டிருக்கா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கிங்டம் ஆஃப் காட்ல டைட்டிலுக்கு வேல்யூ கிடையாது. பேய் முன்னால நிற்கும் போது பேய் பிஷப்பு போப்புன்னு பார்க்க போறது கிடையாது. ஒண்ணே ஒன்று பார்ப்போம். நல்லா see, this is very important. Tune your mind. When you stand in front of the devil and command, ஆனா பெண்ணான்னு டெவில் பார்க்க போறது கிடையாது. பெரியவங்களா சின்னவங்களான்னு பார்க்க போறது கிடையாது. நீ ப்ரீஸ்டா பிஷப்பான்னு பார்க்க போறது கிடையாது. பட் யூ வில் see one thing, whether you have faith in Jesus or not. ஓகே, இப்போ எதுவுமே இல்லை, எனக்கு வயசு 12 தான் ஆகுது, ஆனால் எனக்கு ஃபெய்த் இருக்குது, போய் பேய் ஓட்ட முடியுமா? ஓட்ட முடியும். முடியும். நான் ஒரு பிஷப்பாக இருக்கிறேன், ஃபெய்த் கம்மியாக இருந்தது, பேய் ஓட்ட முடியுமா? பிஷப்ன்ற டைட்டிலுக்காக பேய் ஓட போகிறது கிடையாது. கடவுளுடைய வார்த்தை மேலே நம்பிக்கை இருந்தால் அது யார் சொன்னாலும் பேய் ஓடும். இஸ் திஸ் கிளியர்? ஸோ நான் வந்து ப்ரேயரில் 10 வருஷம் இருக்கேன், அதனால பேய் ஓடுமா? நான் 20 வருஷம் ப்ரீச் பண்ணுறதுனால போய் நின்னா பேய் ஓடுமா? ஓடாது. ஆண்டோருடைய வார்த்தை மேலே நம்பிக்கை இருந்தால் பேய் ஓடும். ஸோ இங்கே ஜீசஸ் என்ன சொல்கிறாரு? லுக் அட் தட் வெரி கேர்ஃபுல்லி. ரீட் 17 again. நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். என் ஓகே, பெயரால் யார் மேலே நம்பிக்கை கொண்டவங்க? யார் மேலே நம்பிக்கை கொண்டவங்க? Jesus என் மேலே தான். நம்பிக்கை இருந்தாவா? ஐ ஹாவ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். கேன் ஐ டெலிவர் த டெவில் அவுட்? Definitely not, uncle. என் மேலே நம்பிக்கை வச்சேன்னா ஏற்கனவே டெவில் உள்ளே இருக்கான்னு அர்த்தம். புரியுதா? எப்போ நம்ம மேலே நம்பிக்கை வருதோ டெவில் ஏற்கனவே உள்ளே இருக்கிறான். யூ cannot send the devil out. ஸோ நம்பிக்கை யார் மேலே இருக்கணும்? ஜீசஸ் மேலே இருக்கணும். If you believe in Jesus, if you believe in Jesus' word, then you can cast out the devil. If you believe in yourself, that means already devil is inside. Is that clear? ஏன்னா அடுத்த நிமிஷம் நம்ம மூச்சு விட போறோமா இல்லையான்றது கேரண்டி இருக்கா? விட்ட மூச்சை பிடிக்க முடியுன்றது கேரண்டி இருக்கா யாருக்காது? வெளியில போன மூச்சு உள்ள வரும்ன்றது கேரண்டியா இல்லை, நான் மூச்சு விட்டுருக்கேன் திரும்பி எனக்கு மூச்சு உள்ள வரும்னு யாரும் கேரண்டியா சொல்ல முடியுமா? முடியாது. அது யார் கையில இருக்குது? ஜீசஸ் கையில தான் இருக்குது. அடுத்த மூச்சு வெளியில போகுமா போகாதுன்றது யார் கையில இருக்கு? ஜீசஸ் கையில இருக்கு. அப்ப நம்ம வந்து நம்பிக்கை வைக்கிறதுக்கு, நம்ம மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. We have to have faith in Jesus. Is that clear? Okay, we'll again read. நம்பிக்கை கொண்டோர், இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர். யார் கை வச்ச குணமடைவாங்க? இயேசு கிறிஸ்து யார் நம்புறாங்களோ அவங்க ஒரு நம்பிக்கை இல்லாத மக்கள் மேல கை வைக்கும் போது நோய் குணமாகும். ஓகே, இப்ப 2 இடத்துல நம்ம நோய் குணமாகிறது பற்றி படிக்கிறோம். இங்க மார்க் 16-17 இருந்து என்ன போட்டிருக்கு? இயேசு கிறிஸ்து நம்பிக்கை வச்ச நோயை குணப்படுத்த முடியும், பேயை ஓட்ட முடியும். அதே போல 1 கொரிந்தியர் 12 குணமளிக்கிற வரம் இருந்தாலும் நோய்களை குணப்படுத்த முடியும். அப்போ 2 வகையிலும் நோயை குணப்படுத்த முடியும். ஒன்று கடவுள் மேல் வைக்கிற நம்பிக்கையில் நோயை குணப்படுத்த முடியும். இன்னும் கடவுளுடைய கிஃப்ட், நோயை குணப்படுத்துற கிஃப்ட் இருந்தாலும் நோயை குணப்படுத்த முடியும். ஓகே, நம்ம வந்து இப்போ கடவுள் மேல நம்பிக்கை வச்சு எப்படி நோயை குணப்படுத்துறதுன்றதை நம்ம பார்க்க போறோம். ஏன் தெரியுமா? கிஃப்ட் வந்து எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்லி கேரண்டியா சொல்ல முடியாது. We'll see again, we'll go back to 1 Corinthians chapter 12. 1 Corinthians chapter 12. இப்போ இந்த அதிகாரம் பார்த்துட்டே வந்தோம்னா, see, ஒரே ஆவியானவரே, 11 chapter 11 verse 11.
1 Corinthians chapter 12 verse 11. அந்த ஒரே ஆவியாரே இவற்றை எல்லாம் செயல்படுத்துகிறார். அவரே தம் விருப்பம் போல ஒவ்வொருவருக்கும் இவற்றை பகிர்ந்தளிக்கிறார். That means he distributes the gift according to whose will. We'll see how is it in English. 12:11. All this work that one and the self-same Spirit, dividing to every man severally as he will. யாருடைய will இது? Men Holy Lord. Spirit. As per the will of the Holy Spirit, he gives to the people different gifts. So Holy Spirit can think, okay, I will give the healing gift to Jaisa, and I'll give prophecy gift to Sandria, and I'll give everything to Matthew Mano. Nobody can question. Why Andre அவருக்கு ஏன் எல்லாம் கொடுத்தீங்க எனக்கு ஏன் கொடுக்கலன்னு கேட்க முடியுமா? You cannot question. Okay? You can ask. ஆவியானவர் எனக்கு எல்லா வரமும் வேணும்னு கேட்கலாம், தப்பு கிடையாது. அவங்களுக்கு இது கொடுத்துருக்கீங்களே எனக்கு ஏன் கொடுக்கலன்னு கேட்கக்கூடாது. That is jealous. Okay. So who decides which the gift to give to whom? Holy Spirit தான் டிசைட் பண்றது. யாருக்கு எந்த கிஃப்ட்டை கொடுக்கணும் யார் டிசைட் பண்றது? Holy Spirit டிசைட் பண்றாரு. எப்படி டிசைட் பண்ண என்ன பேசிஸ்ல டிசைட் பண்றான்னு தெரியுமா? நமக்கு தெரியாது. We don't know on what basis Holy Spirit is deciding. ஒரு முக்கியமான விஷயம், நம்மளை எந்த வேலைக்கு அனுப்புறாரோ அதுக்கேற்ற மாதிரி கிஃப்ட் ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, இப்போ Holy Spirit has chosen somebody to lead one big group வச்சுக்கோ. ஒரு 10,000 people வர்ற ஒரு குரூப்பை லீட் பண்றதுக்கு ஒரு ஆளை சூஸ் பண்றாரு. இப்போ அவருக்கு ஒரு சில கிஃப்ட்டை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார். ஏன்னா அந்த கிஃப்ட் இல்லாம அந்த குரூப்பை ரன் பண்ண முடியாது. ஒரு சில விஸ்டத்தை கொடுப்பார், ஒரு சில நாலேஜ் கொடுப்பார், ஒரு சில ப்ராஃபட்டிக் கிஃப்ட் கொடுப்பார். பிகாஸ் தீஸ் ஆர் ஆல் நெசசரி. ப்ரீச்சிங் கிஃப்ட் கொடுப்பார். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த அசைன்மெண்ட் ஆல்சோ. இப்போ ஒருத்தர் வந்து கவுன்சிலிங்க்குன்னு தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்போ அவங்களுக்கு விஷன் கிஃப்ட் கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ? ஹி வில் கிவ் விஷன் கிஃப்ட், ஹி வில் கிவ் ப்ராஃபட்டிக் கிஃப்ட் பிகாஸ் இட் இஸ் நெசசரி ஃபார் தட் ஒர்க். ஸோ எந்த வேலைக்கு ஒருத்தர் பயன்படுத்த போறாரோ அதுக்கு தேவையான கிஃப்ட்டை ஹோலி ஸ்பிரிட் கொடுப்பார். என்னோட நம்முடைய தேர்ஸ்ட்டை பொறுத்து இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு தேர்ஸ்ட்ஃபுல்லாக ஆண்டோட கேட்குறோமோ. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கார். எனக்கு வந்து பயங்கர தேர்ஸ்டாக இருக்கு ஆண்டோரே, ஐ நீட் மோர் பவர், ஐ நீட் டு மூவ் கோ அண்ட் டச் மோர் பீப்புள். இஃப் யூ ஆர் தேர்ஸ்டி யூ வில் ட்ரிங்க் மோர். யார் அதிகமாக தண்ணி குடிப்பாங்க? தாகமாக இருக்கவங்களா தாகம் இல்லாதவங்களா? தாகமா இருக்கிறோம். அதனால நீ பரிசுத்தாவி மேலே தாகமாக இருந்தீங்கன்னா நிறைய ஆன்மீக பானமாகிய பரிசுத்தாவி நம்ம ட்ரிங்க் பண்ண முடியும். ஓகே, இஸ் தட் கிளியர்? Okay, so there are two kind of healing. One is healing by faith, other one is healing by the gifts. And Holy Spirit தான் டிசைட் பண்றாரு gift எந்தெந்த gift யார் யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ ஃபெய்த்னு வரும்போது ஃபெய்த் யார் வேணா ப்ராக்டிஸ் பண்ணலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. gift ஆவியானவர் டிசைட் பண்ணி யாருக்கு கொடுக்கணுமோ அவர் கொடுக்குறாரு. பட் ஃபெய்த் இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கை எல்லாரும் வைக்க முடியுமா முடியாதா? யார் வேணா நம்பிக்கை வைக்கலாம். Anybody can believe Jesus. How faith comes? ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கை எப்படி வருது? வேர்ட் ஆஃப் காட்னால. வேர்ட் ஆஃப் காட் பைபிள் எடுத்து ஃப்ரண்ட்ல வச்சா நம்பிக்கை வந்துருமா? அப்படியெல்லாம் அதை ரீட் பண்ண ஜீசஸ் வந்து ஃபெய்த் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ரீட் பண்ண ஃபெய்த் வந்து நீங்க போட்டிருக்கோம். இல்லை அங்கிள். எது சொன்னாலும் பைபிள்ல காமிக்கணும் மேடம். சரி, நம்ம நடத்துறது எல்லாம் பைபிள்ல உள்ளதான் நடத்துறோம். ஓகே, we don't go outside the Bible. If you say something, where it is in the Bible. இறை வார்த்தையினால நம்பிக்கை வருது. பைபிள் எங்கேயாவது போட்டிருக்கா? See, Through Bible, grace we are receiving yes. faith. Through grace we are எதுமா? receiving faith. கிருபையினால் Through விசுவாசத்தை பெற்று கிருபையினால் விசுவாசத்தினால என்னத்தை பெற்று? இல்ல ரட்சிப்பு பெறுறோம். ரட்சிப்பு பெறுறோம். கிருபையினால் விசுவாசம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். ஆனா ஃபெய்த் எப்படி பெற்றுக்கொண்டோம்? விசுவாசத்தை எப்படி பெற்றுக்கொண்டோம்? விசுவாசத்தை கிருபையினால பெற்றுக்கொண்டோம். விசுவாசத்தினால கிருபையினால நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். ஆனால் விசுவாசத்தை எப்படி பெற்றுக்கொண்டோம்?
கிருபையினால விசுவாசத்தை ஓகே பெற்றுக்கொண்டோம். Through ஓகே, அந்த grace கிருபை only we எப்படி are வருது? receiving faith. God ஓகே, gives பட் how the grace. grace, how you can It's tap into the not grace? See, it's like this. uh, ஃபெய்த்னால கிருபையை பெற்றுக்கொள்றோம். ஃபெய்த்னால தான் கிருபையை பெற்றுக்கொள்றோம். கிருபையினால ஃபெய்த்து பெற்றுக்கொள்றது கிடையாது. ஓகே, பை ஃபெய்த் யூ ரிசீவ் கிரேஸ். ஸோ ஃபெய்த் த்ரூ கிரேஸ் யூ ஆர் கெட்டிங் த சால்வேஷன். ஆனால் ஃபெய்த் எப்படி வருதுன்னு பார்த்தா ரோமன் சாப்டர் 10 verse 17. ரோமன்ஸ் I சாப்டர் hear 10 ஆ ஓகே, யார் வேற ஒருத்தர் படிக்க பார்க்கலாம். வேற கிரேசி ஆர் somebody else can read. So then, Sandria, yeah. so then 10 faith verse. comes by hearing, and hearing by Wait, Nancy, wait. Somebody else, I want somebody else to read. ஜெயஷா ரீட் பண்ண முடியுமா? தமிழ் பைபிள். மைக் மியூட்ல இருக்குமா? பிரதர் 1 ரோமையர் ரோமர்ஸ் 10வது அதிகாரம் 17வது இறைவார்த்தை. ரோமர் 10:17. ஆகவே அறிவிப்பை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால்தான் அதை கேட்க வாய்ப்புண்டு. அப்போ கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிப்பதை கேட்க என்ன ஆகும்? நம்பிக்கை உண்டாகும். இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா faith comes by hearing, and hearing by the word of God. When you go on hearing the word of God, faith comes. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஒரு ப்ரேயர் மீட்டிங் போறீங்க, அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, ஹீலிங்லாம் எல்லாரும் பண்ண முடியாது, அதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க தான் பண்ண முடியும், புனிதர்கள் தான் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்பிக்கை வருதா, நம்பிக்கை குறையுதா உங்களுக்கு? குறையுது. கரெக்டா? இறை வார்த்தையை தப்பா கேட்டோம்னாலும் நமக்கு நம்பிக்கை போயிடும். இறை வார்த்தையை கேட்கும்போது நம்பிக்கை உண்டாகும், ஆனால் கரெக்டான இறை வார்த்தையை கேட்கணும். நான் முதல்ல கடவுளுக்குள்ள வரும்போது போய் நான் கேட்டேன், ப்ரேயர் பண்ண ஹீலிங் ஆக மாட்டேங்குதே. அவங்க நீ புனிதன் ஆகணும், ரொம்ப பரிசுத்தமானதான் ஹீலிங்லாம் நடக்கும், அவர் மக்கள் நம்பிக்கையா இருக்கணும், நிறைய காரியங்கள்லாம் சொன்னாங்க. எல்லாம் தப்பு. இறை வார்த்தை என்ன சொல்றதுன்றது நம்ம கரெக்டா கவனிக்கணும். அப்ப இறை வார்த்தையை கேட்டா மட்டும் போதாது, அது கரெக்டா கேட்கணும். தப்பான ப்ரீச்சிங்கை கேட்டோம்னா யூ லூஸ் யுவர் ஃபெய்த். கரெக்ட்? நிறைய யூத் நம்பிக்கை இழந்து போறதுக்கு காரணம் என்னது? தவறான ப்ரீச்சிங் கேட்கறதுனால. இதெல்லாம் குருக்கள் தான் செய்ய முடியும், இதெல்லாம் எங்களுக்கு உரியது, பேயெல்லாம் நீங்க ஓட்ட முடியாது. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிற எல்லாரும் பேயை ஓட்ட முடியும். உங்களால பேய் ஓட்ட முடியுமா, முடியாதா? லேடிஸால பேய் ஓட்ட முடியுமா? லேடிஸால பேய் ஓட்ட முடியுமா? முடியும். பேய்க்கு லேடி ஜென்ஸ்லாம் கிடையாது. ஏன்னா அது லேடியும் கிடையாது, ஜென்னும் கிடையாது. பேய் இஸ் a ஸ்பிரிட், டெவில் இஸ் a ஸ்பிரிட். ஓகே, அவன் நம்ம போய் சொல்லும் போது யாரை பார்த்து ஓடுவான்? உள்ள இருக்கிற ஜீசஸை பார்த்து தான் ஓடணும். அந்த ஜீசஸ் மேல நமக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா, இஃப் யூ சே இட் வில் ரன். ஓகே, ஸோ எனிபடி கேன் காஸ்ட் அவுட் டெவில், எனிபடி கேன் ஹீல் த சிக். ஒன்லி திங் யூ ஹேவ் டு ஹேவ் ஃபெய்த் இன் ஜீசஸ். ஸோ நம்ம அறிவிப்பதை கேட்கணும். அப்போ நம்ம கேட்குற இறை வார்த்தை நம்பிக்கை அளிக்கக்கூடிய இறை வார்த்தையா இருக்கணும். இந்த வார்த்தையை நம்ம தொடர்ந்து கேட்கும்போது அந்த வார்த்தை நமக்கு நம்பிக்கை கொடுக்கும். கேட்குற இறை வார்த்தை கரெக்டாக கேட்கணும், ரொம்ப முக்கியம். சும்மா எல்லா இடத்துலையும் மெசேஜ் சொல்கிறாங்கன்னு சொல்லி போய் நிறைய மெசேஜ் கேட்டுட்டு நம்பிக்கை கெட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. தவறான போதனையை நாம் கேட்கும் பொழுது நம்பிக்கை இழந்து போவோம். இத்தனை வருஷத்தில் நம்ம கரெக்டாக கேட்டிருந்தா ஈஸியாக ஹீலிங்லாம் பண்ண முடியும். ரொம்ப நாளாக ஆகாது. ஒரு 6 கிளாஸ் நீங்கள் ரெகுலராக வந்தீங்கன்னா யூ வில் ஹீல் த சிக். ஐ கேன் சேலஞ்ச் யூ. ஒன்று நீங்கள் இந்த கிளாஸ் இப்போ நம்ம இன்னைக்கு பேசுனதெல்லாம் திரும்பி போயிட்டு நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். ஐ வில் அப்லோட் திஸ் இந்த யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு முறை ஃபுல்லாக கேட்டுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா 100% எவ்ரி ஒன் ஆஃப் யூ கேன் ஹீல் தி சிக். எத்தனை பேர் பிலீவ் பண்ணுறீங்க? ஏன்னா பைபிளில் போட்டிருக்கு. ஐம் நாட் சேயிங் அவுட் சைட் எனிதிங். பைபிள் சேஸ் இஃப் யூ பிலீவ் இன் ஜீசஸ் யூ கேன் ஹீல் தி சிக். என்னை விசுவசிப்பவர்கள் நோயாளி மேல் கை வைப்பார்கள், நோயாளி குணமாவார். நான் ஒரு முறை சிங்கிலீஷ் கம்யூனிட்டியில் போயிட்டு ஹீலிங் பற்றி பேசிட்டு
ஹீலிங் சர்வீஸ் ஃபைனலாக பண்ணோம். அன்னைக்கு ஒரு 30-40 பேர் ஜீசஸ் ஹீல் பண்ணார் ஆன் த ஸ்பாட்ல. ஓகே. அப்போ நான் ஒரு ஊழியக்காருடைய ஒரு விட்னஸ் கேட்டேன். அந்த இந்த வசனம் பார்த்தீங்கன்னா, சி செக் திஸ் வேர்ஸ் ஒன்ஸ் அகேன். மார்க் 16:18. மார்க் 16:18. இதுல என்ன போட்டிருக்கு? அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர். ஒரு ஊழியக்காரர் விட்னஸ்ல என்ன சொன்னார்னா, அவர் ஒரு மீட்டிங்ல போயிட்டு ஒரு உடம்பு சரியில்லாத ஸ்டேஜுக்கு வர சொன்னாராம். இந்த வார்த்தை என்ன சொல்லுது? உடல் நட்டவங்களுக்காக ஜெபம் பண்ணணும்னு சொல்லியிருக்கான் இல்ல. உடல் நட்டவங்களுக்கு கை வச்சாலே அவங்க குணமடைவாங்கன்னு போட்டிருக்கு. அவர் என்ன பண்ணார்? மனசுல, ஆண்டவரே நீங்க ஜெபிக்க கூட சொல்லல, கை வச்சாலே குணமாவாங்கன்னு சொல்லியிருக்கீங்க, போட்டிருக்கீங்க. அதனால இந்த ஆளுக்கு நான் ப்ரேயர் பண்ண மாட்டேன், வெறும் கை தான் வைப்பேன், நீங்க தான் குணப்படுத்தணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு? கை மட்டும் வச்சாராம், ப்ரேயர் பண்ணவே இல்லை. நோய் குணமாகுமா ஆகாதா? ஆகும் uncle. அவர் என்ன பண்ணார்? தலையில கை வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாராம். எல்லாரும் என்னடா இந்த பிரதர் ப்ரேயர் பண்ணார் நினைச்சா அவர் ப்ரேயர் பண்ணவே இல்லை. ஒரு 2 மினிட்ஸ்ல அந்த நோயாளி எதிர்த்து நோய் குணமாச்சுன்னு சாட்சி சொன்னாராம். பிரைஸ் தி லார்ட். ஓகே. இதை நான் என்ன பண்ணேன், ஸ்ரீலங்கன் கம்யூனிட்டியில் ஹீலிங் சர்வீஸ் பண்ணும்போது சொன்னேன். இந்த மாதிரி ஒரு ஊழியக்காரர் இந்த மாதிரி அவர் கை தான் வச்சாரு, ப்ரேயரே பண்ணல, ஆனால் மக்கள் குணமானாங்கன்னு சொல்லி. அப்போ ஆவியானவர் என்கிட்ட கேட்டாரு, அதை ஏன் நீ செஞ்சு காமிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. என்ன கேட்டாரு? ஏதோ ஒரு ஊழியக்காரர் செஞ்சாருன்னு சொல்லி சொன்னல, நீ ஏன் செய்ய மாட்டேங்கிறன்னு கேட்டார். ஓகே. அப்போ நான் நினைச்சேன், சரி ஓகே நம்மளை செய்ய சொல்றாருன்னு. யாருக்காவது உடம்புல வலி இருக்கான்னு கேட்டால், ஒருத்தர் கையில் இந்த இடத்துல பயங்கர பெயினாக இருக்கு, தம்பில் அப்படின்னு சொல்லி பயங்கர கை வலியாக இருக்குனாரு. ஸோ நான் என்ன பண்ணேன், நான் கூட போய் கை வைக்கல. சரி, ஏன் சார்பாக பக்கத்தில் இருந்த ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்தார் சிங்கிலீஷில். பிரதர் நீங்கள் போய்ட்டு அவர் கையை பிடிங்கன்னு சொன்னேன். ஸோ ஹீ வெண்ட் அண்ட் டச் ஹிஸ் ஹேண்ட். கையை இப்படி பிடிச்சிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு கை எடுங்கன்னு. இப்போ செக் பண்ணி பாருங்க, குணமாயிடுச்சானா குணமாயிடுச்சு. பிரைஸ் தி லார்ட். வேர்ட் ஆஃப் காடை அப்படியே பிலீவ் பண்ணா இட் வில் ஒர்க். ஏன்னா பைபிள் என்ன போட்டிருக்கு அந்த இடத்துல? நோயின் மேலே கை வச்சா நோய் குணமா. இஃப் யூ பிலீவ் லைக் தட் இட் வில் ஒர்க். இல்லை நோயாளி மேலே கை வச்சு ஜெபம் பண்ணால் குணமாகும்னு பிலீவ் பண்ணால் அந்த மாதிரி ஹீலிங் நடக்கும். எப்படி நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்களோ ஜீசஸ் அதே மாதிரி ஒர்க் பண்ணுவார். என் நோய் யாரும் சரி பண்ண முடியாதுன்னு நினச்சா என்ன ஆகும்? எந்த டாக்டர் வந்தாலும் சரி பண்ண முடியாது. ஓகேயா? ஸோ மைண்ட் செட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பைபிள் நான் ப்ரூஃப் பண்ணிட்டான். பைபிள் ஐ வில் டேக் 2 எக்ஸாம்பிள். ஒன்று யாயிர்னு ஒருத்தர் ஜீசஸ் கேட்குறாரு இல்லையா, தொழுகை கூட தலைவர். யாயிர் ஜீசஸ் என்ன சொல்றாரு? ஆண்டவரே என் மகள் இறக்க சாகும் தருவாயில் இருக்கிறார், எங்க வீட்டுக்கு என் மகளை காப்பாத்துங்க அப்படின்றார். ஜீசஸ் வீட்டுக்கு போனாரா போலியா? வீட்டுக்கு போயிட்டு குணப்படுத்துறார். ஓகே. இன்னொருத்தர் 100க்கு அதிபதி ஜீசஸ்ட கேட்கிறார், ஆண்டவரே என்னுடைய ஊழியக்காரன் சாக தருவாயில் இருக்கிறான், குணப்படுத்துங்க. ஜீசஸ் என்ன சொல்ற? நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்றாரு. இப்போ அந்த 100க்கு அதிபதி வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னாரா? என்ன சொன்னாரு? வராதீங்க அப்படின்னு சொன்னாரு. அங்க வீட்டுக்கு வராதீங்கன்னு சொன்னாரு. அப்படி இல்லை, நீங்க வரணும்னு அவசியம் இல்லை, நீங்க அங்கேருந்தே ப்ரேயர் பண்ணாலும் கனமாயிருவாங்க அந்த மாதிரி சார். ப்ரேயர் பண்ண சொன்னாரா ஜீசஸ்? அதுக்கு முன்னால ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன், நான் ஒருத்தனை வான்னு சொன்னா வருவான், போன்னு சொன்னா போவான். ஓகே. அதே போல நீங்களும் இந்த நோயை போன்னு சொன்னா போயிடும்னு சொல்லியிருப்போம். அது பைபிள்ல இல்லை. ஸோ ஜீசஸ் ஆச்சரியப்பட்டு என்ன சொல்றாரு? ஓகே, உன் நோயாளி குணமாகிறார். இப்போ அவனுடைய விசுவாசம் எப்படி இருந்தது? நேரா வீட்டுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வார்த்தை சொன்னா என் ஊழியக்காரன் குணமடைஞ்சான் விசுவாசம், அந்த மாதிரி குணமாயிடுச்சு. ஸோ நம்முடைய விசுவாசத்தின் பிரகாரம் ஜீசஸ் ஒர்க் பண்ணுவார். அப்போ இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுறதும் செயல்படாமல் இருக்கிறதும் யார் கையில் இருக்குது? மனோ, மதிமனோ, ஹலோ மதிமனோ, கொஞ்சம் மைக் அன்மியூட் பண்ணுங்க பார்க்கலாம். ஃப்ரீஸ் ஆயிட்டாரா? ஓகே. பிரபாகர், நம்ம கையில இருக்குது. இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில செயல்படுறது நம்ம கையில இருக்குது. ஓகேங்களா? நம்ம எப்படி விசுவாசிக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஜீசஸ் நம்ம வாழ்க்கையில செயல்பட முடியும். என் வாழ்க்கையில் நான் பிச்சைக்காரனா தான் இருப்பேன்னு நம்ம முடிவு பண்ணா என்ன பண்ண முடியும்? ஜீசஸால ஒன்றும் பண்ண, பிச்சைக்காரனா இருக்க முடியும்.
கரெக்டா? ஒரு சிலர் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, என் வாழ்க்கை இப்படிதான், அப்படின்னா அப்படிதான், ஒண்ணும் பண்ண முடியாது. உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள்னு ஜீசஸ் சொல்லிடுவார். அப்ப நம்ம என்ன நம்புகிறோமோ அது போலதான் நடக்கும். நம்புகிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்ப நம்ம உள்ளத்துல என்ன நம்புறோமோ அதன்படிதான் இயேசு கிறிஸ்து செயல்பட முடியும். நான் வந்து காலேஜுக்கு இதுக்கு மேல படிக்க முடியாது அப்படின்னு நினைச்சா என்ன பண்ண முடியாது, படிக்க முடியாது. இந்த கேஎஃப்சி எத்தனை பேருக்கு தெரியும்? கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன். கேஎஃப்சி சாப்பிட்ருக்கீங்களா? சிக்கன் சாப்பிட்டது இல்லையா? டேஸ்ட் நல்லா இருக்கா? என்னப்பா கேஎஃப்சி சாப்பிட்ருக்கீங்கன்னா யாரும் பதில சொல்ல மாட்டேங்கிறீங்க. சாண்ட்ரியா, கேஎஃப்சி சாப்பிட்ருக்கியா? சாப்பிட்ருக்கேன். வெரி குட். அந்த கம்பெனி எப்படி உருவாச்சு தெரியுமா? அவர் நிறைய பிசினஸ் ஆரம்பிச்சார். அந்த கேஎஃப்சி ஸ்டார்ட் பண்ண அந்த ஓனர் எல்லாம் ஃபெயிலியர். 60 வயசு ஆகும்போது, ஐ திங்க் 60 61 வரும்போது இந்த சிக்கனை கண்டுபிடிச்சார். சிக்கனுக்கு ஒரு மசாலா கண்டுபிடிச்சார். ஓகே, ஸோ ஹி வெண்ட் அண்ட் ஸ்டார்டட் ஸ்மால் ஷாப். அது நல்லா ஓஹோன்னு ஓடிச்சு. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் பிரான்ச் ஆரம்பிச்சார். இப்போ இன்டர்நேஷனலாக உலகம் ஃபுல்லாக ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஃபுட் செயினாக இருக்குது. 50 60 வயசு வரைக்கும் பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆச்சுன்னு விட்டுட்டாரா அவரு? ஒரு மனுஷன் 50 60 வயசு வரைக்கும் ட்ரை பண்ணி எல்லா பிஸ்னஸும் ஃபெயிலியர் ஆச்சு. ஆனால் அவருக்கு என்ன நம்பிக்கை இருந்தது? என்னைக்காவது ஒரு நாள் என்னுடைய பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகும். இப்போ அவர் வந்து அவர் மேலே நம்பிக்கை வச்சார். நம்ம கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கும்போது கேஎஃப்சியோட சூப்பராக சக்ஸஸ் ஆக முடியும். கரெக்டா? மனிதன் மேலே நம்பிக்கை வச்சு செஞ்சதே அவ்வளோவுக்கு சக்ஸஸ் ஆகும்போது, கடவுள் மேல் நம்ம நம்பிக்கை வச்சு செய்யும்போது இதை விட சக்ஸஸ் பண்ண முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஓகே, குட். அப்போ நம்ம நம்பிக்கையை பொறுத்து தான் கடவுள் செயல்பட முடியும். நாம் ஜீசஸ் என்ன செய்வார்னு நம்புகிறோமோ, நான் ஒரு ஊழியக்காரன் ஆகணும்னு ஆசை, நல்லது. 1,00,000 பேருக்கு நான் மினிஸ்ட்ரி பண்ணணும்னு ஆசைப்பட்டா நடக்குமா நடக்காதா? See, our mind should be tuned. நம்ம எப்படி நம்ம மனசை டியூன் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்றபடி ஜீசஸ் ஒர்க் பண்ண முடியும். நான் ஒரு குப்பை, நான் ஒன்றுக்கு உதவாதவன், நான் ஒரு பாவி, இப்படி நினச்சிருந்தா ஜீசஸ் எதை பண்ண முடியுமா? நிறைய பேர் இது நல்லதுன்னு நினச்சிருக்காங்க. ஆக்சுவலி அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் குப்பையா இல்லை ஸ்பெஷலா கடவுள் பார்வையில்? ஸ்பெஷல். கடவுள் பார்வையில் நீங்கள் குப்பையா இல்லை வெளியேற பெற்றவர்களா? வெளியேற பெற்றவர். ஆனால் சில நேரத்தில் மனசில் என்ன வருது? நான் ஒன்றுக்கு உதவாதவன், நான் பாவி, நான் குப்பை, மண், வேஸ்ட்டு, இப்படிலாம் மனசில் வந்து யார் உங்கள்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு இருக்கான்? ஆ நம்ம மனசில் அப்படி ஒரு தாட் வந்ததுன்னா யூ ஷுட் நோ டெவில் இஸ் ஸ்பீக்கிங் டு யூ. ஐ ஆம் யூஸ்லெஸ், ஐ ஆம் அன்வர்தி, ஐ ஆம் அ சின்னர், நான் எதுக்கும் பிரோஜனம் இல்லை, இப்படி நம்மளுக்கு மனசில் தாட் வந்ததுன்னா சாத்தான் நமக்கு பேசிட்டு இருக்கான்னு அர்த்தம். யூ ஷுட் நாட் லிசன் டு தட். Immediately open your mouth and say, I am precious in the eyes of God. கடவுள் கண்ணில் நான் வெளியேற பெற்றவன், நான் பரிசுத்தவான், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கேன், இப்படி டிக்ளேர் பண்ண ஆரம்பிக்கணும். புரியுதா? சாண்ட்ரியா, தலையாட்டுவே இதுக்கப்புறம். சாத்தா வந்து சொல்லி கொடுத்து தலையாட்டுவியா? மாட்டேன். உன் கடன் பிரச்சனை தீராது, ஃபீஸ் கட்ட முடியாது, நீ தேர மாட்ட, உன் லைஃப் இப்படிதான், அப்படிலாம் மைண்ட்ல வந்து என்ன சொல்லணும்? ஆண்டவர் எனக்காக எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார், எனக்கு வலுவூட்டுவன் துணை கொண்டு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. இந்த மாதிரி டிக்ளேர் பண்றது மிக மிக முக்கியம். இல்லைன்னா சாத்தான் சொல்றதை நீங்க நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. ஆமா ஆமா, என் லைஃப் இப்படிதான். The moment you decide my life is like that, Jesus cannot help you. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. If you decide என் லைஃபே இப்படிதான், என் லைஃபு சந்தோஷமா இருக்க முடியாது, கஷ்டம்தான், இப்படி நீ டிசைட் பண்ணுறனா இயேசு கிறிஸ்துவால் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ பி கேர்ஃபுல் to listen to only Holy Spirit voice, not to devil voice. Praise the Lord. Okay, we'll continue this in the next class. ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணி ஒப்பு கொடுக்கலாமா? Close your eyes, look at Jesus on the cross. கல்வாரி சிலுவையில் இருக்க இயேசு கிறிஸ்து கண்முன்னால கொண்டு வருவோம். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். அன்றைய இந்த அருமையான நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம்.